சென்னை வடபழனி மசூதி தெருவில் அமைந்திருக்கும் நெல்லை முடித்திருத்தகம் கடையின் வாசலில் மிக கவலையோடு அமர்ந்திருக்கிறார் திரு முகமது அவர்கள். 1974 அவரது மகன் பஷீர் அகமதுக்கு பிறந்திருக்கும் சமயம் அது. குடும்பத்தில் மிக வறுமையான சூழல். வேலையில்லாமல் வறுமையில் தவித்திருக்கும் அவர் மனைவியின் நகையெல்லாம் அடகு வைத்திருந்தார். கையில் காசில்லாத நேரத்தில் ஊரிலிருந்து மாமியார் குடும்பத்தாரும் வந்திருந்தார்கள். அவரை ஊருக்கு அனுப்பக்கூட வழியில்லாமல் கையை பிசைந்தபடி கடைவாசலில் அமர்ந்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கு முடித்திருத்துவதுதான் அவரது தொழில். முகமதுக்கு புரிந்துவிட்டது. எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வருகிறது. தோட்டத்துக்குள் நுழைகிறார். முகமதுவின் கையை பிடித்து முத்தமிட்டு வழக்கம் போலவே வரவேற்கிறார் மக்கள் திலகம். என்ன முகமது, சௌக்கியமா என்று கேட்கிறார். நான் சௌக்கியம், நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் போதும் எனக்கு என்கிறார் முகமது. என்ன பிரச்சனை முகமது என்கிறவுடன் தனக்கு குழந்தை பிறக்கும் தகவலை சொல்கிறார் முகமது. சந்தோஷமான சமாச்சாரம் தானே, என்ன குழந்தை என்கிறார். ஆண் குழந்தை என்கிறார் முகமது. எத்தனையாவது குழந்தை என்கிறார். 5வது குழந்தை என்கிறார். அதுவரை அமைதியாக இருந்த எம்ஜிஆர் உள்ளே சென்று பணக்கட்டுக்களை எடுத்துக்கொண்டு முகமதியை நோக்கி 1000 ரூபாய் கொடுக்கிறார். அதை கேட்டது முகமது அல்லாவின் அருளை எண்ணி நெக்குருகி போகிறார். நாம் எவ்வளவுதான் வறுமையில் இருந்தாலும் எம்ஜிஆர் நம்மை போய்விட்டால் அவர் நிச்சயம் காப்பாற்றாமல் விடமாட்டார் என்கிற அந்த மன உறுதி அவருக்கு ஏற்படுகிறது. கிடைத்த 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு குடும்பத்துக்கு தேவையான மாத பொருட்களை வாங்குகிறார். மாமியார் குடும்பத்தையும் நல்ல விதமாக கவனிக்கிறார். ஊருக்கு அனுப்புகிறார். எம்ஜிஆர் செய்த உதவியை வாழ்நாள் முழுவதும் அவரால் மறக்க முடியவில்லை. எல்லாம் முடிந்து கையில் மிச்சம் இருக்கும் பணத்தை வங்கியில் போடுகிறார் முகமது. பள்ளிவாசலில் வாங்கோசை கேட்கிறது. அண்ணாந்து பார்க்கிறார் முகமது. இறைவன் மிக பெரியவன்.